Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா only if யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல only if அப்படினா மட்டும்தான், நீ இத செய்தா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ நீ வந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், நீ போனா மட்டும்தான் உன் கூட வருவா, அப்ப அந்த மட்டும்தான், நீ இத செய்தா மட்டும்தான் இது நடக்கும். அடுத்து நீ படிச்சா மட்டும்தான் இது பாஸ் ஆக முடியும். அடுத்து நீ பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இல்ல வின் பண்ண முடியும். அப்ப அந்த ஒரு செயலை செய்தா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அப்பதான் இந்த only if யூஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. நீ வந்தால்தான் நான் சாப்பிடுவேன். நம்ம பேச்சு வாக்குல நீ வந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவோம்ல, அந்த அழுத்தம் நீ வந்தால்தான், நீ வந்தா மட்டும்தான். ஓகே, அதோட இது என்ன, நீ வந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். ஓகே, இப்படி சொல்றது. நான் பேச்சு வாக்குல எழுதுறது அப்படி எழுதிக்க, நீ வந்தால்தான், நீ வந்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுதான் இது. ஓகே, இதுல ரெண்டு செட் இருக்கும். நீ வந்தால்தான், நீ வந்தா மட்டும்தான், அது ஒரு செட்டு. அடுத்து நான் சாப்பிடுவேன், அடுத்த செட்டு. ஓகே, இப்போ நீ வந்தால் மட்டும்தான் இருக்குல்ல, அந்த மட்டும்தான் அதுக்குதான் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், only if யூஸ் பண்ணுவோம். இந்த only if எந்த செட்டு கூட வருதோ அது பிரசன்ட்ல இருக்கும். மற்றபடி அடுத்த செட் ஃபியூச்சர் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, அப்ப இல்ல ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோமா. அப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கும், ஃபியூச்சர். அந்த only if எது கூட வருதோ அது பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, நான் சாப்பிடுவேன், அந்த சாப்பிடுவேன், அப்ப அது ஃபியூச்சர் தானே. அப்ப அது எப்படி எழுதலாம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ, அடுத்து என்ன போடுவோம், வில், அடுத்து வெர்ப். இல்ல வெர்ப் எது, சாப்பிடுவேன், அந்த சாப்பிடக்கூடிய செயல் நடக்கு. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். அப்போ ஐ வில் ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுவேன். என்ன, நீ வந்தால்தான். ஓகே, நான் சாப்பிடுவேன் எப்போ, நீ வந்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்றது. ஓகே, நீ வந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அப்ப அது எப்படி எழுதுறது, அந்த மட்டும்தான் அத ஃபர்ஸ்ட் எழுதணும், only if. ஓகே, only if. அடுத்து பிரசன்ட் ஃபார்ம்ல எழுதுறது போல எழுதணும். பிரசன்ட்ல எப்படி எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், நீனா யூ. அடுத்து வந்தால், வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, கம். வந்தால் அப்படின்னு சொன்னா இது பாஸ்ட் ஃபார்ம்ல தானே இருக்கு, அப்படி கிடையாது. இது பிரசன்ட்ல தான் நம்ம எழுதணும். இங்க ஃபியூச்சர் வந்தாச்சு அப்படின்னா அடுத்த செட் எழுதும் போது பிரசன்ட்ல தான் வரும். ஓகே, அப்ப ஐ வில் ஈட் only if you come. ஓகே, ஐ வில் ஈட் only if you come அப்படின்னா நீ வந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் நீ இப்போ தூங்கினால்தான் நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். நம்ம சொல்லுவோம்ல, நீ இப்ப தூங்கினாதான் காலையில சீக்கிரமா எழுந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப நீ இப்ப தூங்கினால்தான், தூங்கினால் மட்டும்தான். ஓகே, தூங்கினால் மட்டும்தான் நீ காலையில சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். இது எப்படி சொல்லலாம், நீ தூங்கினால் மட்டும்தான், அது ஒரு செட்டு. அடுத்து நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும், இது ஃபியூச்சர் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, அப்போ இது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செட் எழுதுவோம். நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். அத ஃபர்ஸ்ட் எழுதும் போது எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. ஓகே, யூ. அடுத்து என்ன, யூ. அடுத்து பாருங்க, நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும், ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த முடியும் அப்படின்னா கேன். நம்ம ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசினாலும் அங்க மாடல் வெர்ப் வந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம வில் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, கேன அப்படியே எழுதிடணும். இல்ல வில் கேன் அப்படின்னு போடக்கூடாது, கேன். ஓகே, அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் அங்க மாடல் வெர்ப் வந்தா அப்படியே எழுதணும், யூ கேன். ஓகே, உன்னால் முடியும். எதுக்கு, எழுந்திருக்க. அப்ப எழுந்திருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, வேக் அப். ஓகே, இந்த மாடல் வெர்புக்கு அடுத்து வர வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். இங்க எழுந்திருக்க கூடிய செயல் நடக்கு. அப்போ
என்ன எழுந்திருக்கிறதுக்கு wake up இல்லனா get up னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் கிடையாது. அப்ப wake up அப்படினா அது வந்து present formல தான் இருக்கும் V1. அடுத்து நீ காலையில் சீக்கிரம், சீக்கிரம்னா early. அடுத்து காலையில், அப்ப காலையில் சொல்லும்போது in the morning. ஓகே, in the morning. அந்த இந்த காலையில் சொன்னாலும் மதியம் அப்படின்னு சொன்னா இந்த ஆஃப்டர்நூன், ஈவினிங் சொன்னா இந்த ஈவினிங். ஓகே, சாயங்காலம் அப்படின்னு சொல்லும்போது. அடுத்து நைட்னு சொல்லும்போது மட்டும் அட் போடணும். ஓகே, அப்போ you can wake up early in the morning அப்படின்னா நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். எப்போ? நீ இப்போ தூங்கினால் மட்டும்தான். நீ இப்போ தூங்கினால் மட்டும்தான். அப்ப அந்த மட்டும்தான் அப்படின்னா only if. அடுத்து எப்படி எழுதணும்? நீ இப்போ தூங்கினால், அப்போ அத வந்து present formல எழுதணும். எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் நீ you, அடுத்து சப்ஜெக்ட் எழுதியாச்சு. verb என்ன? தூங்கக்கூடிய செயல். தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? sleep. அடுத்து இப்போ, இப்போனா now. ஓகே, அப்ப நீ இப்போ தூங்கினால் மட்டும்தான், நீ இப்ப தூங்கினாதான் நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். அப்போ you can wake up early in the morning only if you sleep now. Okay, you can wake up early in the morning only if you sleep now. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ படிச்சா மட்டும்தான் நான் உன்னை விளையாட விடுவேன். நம்ம வீட்டுல அம்மா மாதிரி சொல்லுவாங்க தானே, நீ இப்ப படிச்சா மட்டும்தான் நான் உன்னை விளையாட விடுவேன், நீ இப்ப படிச்சா மட்டும்தான் நான் உன்னை டிவி பார்க்க விடுவேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ ஒரு செயலை செய்தா மட்டும்தான் நான் உன்னை இன்னொரு செயலை செய்ய விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன only if யூஸ் பண்ணும். மட்டும்தான், இல்ல நீ படித்தால்தான், நீ படிச்சாதான் அப்படின்னாலும் ஓகேதான், நீ படிச்சா மட்டும்தான் அப்படின்னாலும் ஓகேதான். ஓகே, அப்ப பாருங்க, நீ படிச்சா மட்டும்தான் அது ஒரு செட்டு. அடுத்து நான் உன்னை விளையாட விடுவேன் அடுத்த செட்டு. அப்ப இந்த நிகழ்வை ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? நான் உன்னை விளையாட விடுவேன். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஃபியூச்சர்ல இருக்கு. ஓகே, விடுவேன் அப்படி. அப்ப ஃபியூச்சர் படி நம்ம எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. ஓகே, அடுத்து நான் உன்னை விளையாட விடுவேன். ஓகே, இப்போ ஒரு செயலை செய்ய அலோ பண்ணு, என்ன விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, என்ன தூங்க விடு அப்படின்னா அந்த விடு அப்படின்னா லெட் யூஸ் பண்ணும். ஒரு செயலை செய்ய அலோ பண்ணு, ஒரு செயலை செய்ய விடு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? லெட். இப்போ நம்ம சொல்லுவோம்ல என்ன படிக்க விடு, அப்ப எப்படி சொல்லுவோம்? லெட் மீ. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. அப்ப லெட் மீ ஸ்டடி. ஓகே, லெட் மீ ஸ்டடினா என்ன படிக்க விடு. அடுத்து என்ன தூங்க விடு, அப்போ லெட் மீ ஸ்லீப். இப்படி ஒரு செயலை செய்ய விடு, அலோ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம லெட் யூஸ் பண்ணுவோம். இதே இது விடுவேன், நான் உன்னை விளையாட விடுவேன், நான் உன்னை படிக்க விடுவேன், நான் உன்னை தூங்க விடுவேன். அப்போ ஒரு செயலை செய்ய விடுவேன் அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம என்ன லெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ அந்த விடுவேன் அது வந்து ஃபியூச்சர்ல இருக்கு. ஓகே, அப்ப எப்படி எழுதணும்? வில் லெட். ஓகே, வில் லெட். அடுத்து என்னன்னா நான் உன்னை விடுவேன். யார விடுவேன்? ஒன்னு. அப்போ உன்னைனா யூ. ஓகே, எதுக்கு விடுவேன்? விளையாடுவதற்கு. விளையாட, அப்போ விளையாடினா பிளே. இது வந்து verb present formல தான் இருக்கும். ஓகே, இன்ஃபினிட்டிவ் ஒண்ணு எழுதக்கூடாது, present. அப்ப I will let you play அப்படின்னா நான் உன்னை விளையாட விடுவேன். எப்போ? நீ படிச்சா மட்டும்தான். அப்ப அந்த நீ படித்தால் மட்டும்தான் அதுக்கு only if. ஓகே, only if. நீ படித்தால் அது வந்து present formல எழுதணும். நீனா you, படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. ஓகே, அப்போ நீ படிச்சா மட்டும்தான் நான் உன்னை விளையாட விடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு I will let you play only if you study. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நீ எனக்கு சாக்லேட் தந்தாதான். தந்தால்தான், சாக்லேட் கொடுத்தால்தான். ஓகே, நீ சாக்லேட் கொடுத்தாதான் நான் உன்னிடம் பேசுவேன். நம்ம பேசுவாங்கல, நீ எனக்கு சாக்லேட் தந்தாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லுமா? அது எப்படி
சொல்லலாம்? நீ சாக்லேட் தந்தால்தான், தந்தா மட்டும்தான், நீ எனக்கு சாக்லேட் தந்தா மட்டும்தான் நான் உன்னிடம் பேசுவேன். அப்போ இல்ல வந்து தந்தால் தான் அது ஒரு செட். அடுத்து நான் உன்னிடம் பேசுவேன் அடுத்த செட். அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? அப்போ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து வெர்ப் எழுதணும் உன்னிடம் பேசுவேன். அந்த ஃபியூச்சர்ல இருக்கா? அப்ப வில் போட்டு பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். ஐ வில் டாக், நான் பேசுவேன். யார்கிட்ட? உன்னிடம். இந்த பேசுறத மென்ஷன் பண்ணும்போது யார்கிட்ட நம்ம பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டு போட்டுட்டு அடுத்து அவங்கள மென்ஷன் பண்ணணும். யூனா உன்னிடம் அப்படின்னா யூ. ஓகே, அப்ப ஐ வில் டாக் டு யூ அப்படின்னா நான் உன்னிடம் பேசுவேன். எப்போ? நீ எனக்கு சாக்லேட் தந்தாதான். அப்போ ஒன்லி இஃப், தந்தால்தான், ஒன்லி இஃப் போட்டுட்டு அடுத்து என்ன? அடுத்த செட் எழுதணும். நீ எனக்கு சாக்லேட் தந்தால். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து என்ன? பிரசன்ட் ஃபார்ம்ல எழுதுறோம். அடுத்து வெர்ப். இல்ல வெர்ப் எது? நீ எனக்கு சாக்லேட் தந்தால், தரக்கூடிய செயல், கொடுத்தால் தான். அப்போ அந்த தந்தால் கொடுத்தால் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கிவ். ஓகே, கிவ். அடுத்து யாருக்கு? எனக்கு. எனக்குன்னா மீ. என்ன? சாக்லேட். ஓகே, சாக்லேட். அப்போ நீ எனக்கு சாக்லேட் கொடுத்தாதான், நீ எனக்கு சாக்லேட் தந்தா மட்டும்தான் நான் உன்னிடம் பேசுவேன். அப்ப அது எப்படி சொல்லலாம்? I will talk to you only if you give me chocolate. ஓகே, அடுத்து பாருங்க, நீ நல்லா பிராக்டிஸ் செய்தா மட்டும்தான் உன்னால் இந்த போட்டியில வெற்றி பெற முடியும். நீ நல்லா பிராக்டிஸ் செய்தால்தான், நீ நல்லா பிராக்டிஸ் செய்தா மட்டும்தான், இல்ல செய்தால்தான் உன்னால இந்த போட்டியில வந்து வெற்றி பெற முடியும். இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நீ நல்லா பிராக்டிஸ் செய்தால்தான், செய்தா மட்டும்தான், அது ஒரு செட். அடுத்து உன்னால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும் அடுத்த செட். அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? இல்ல பாருங்க, உன்னால் ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் யூ. அடுத்து என்ன வரணும்? இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும். அந்த முடியும் அப்படின்னா என்ன? கேன். ஓகே, கேனுக்கு முன்னாடி என்னது? வில் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபியூச்சரா இருந்தாலும் கேனுக்கு முன்னாடி வில் யூஸ் பண்ணக்கூடாது. யூ கேன், உன்னால் முடியும். இப்போ வெற்றி பெற, அப்போ வெற்றிக்கு வின். ஓகே, வின். அடுத்து இந்த போட்டியில், this competition. ஓகே, அப்போ உன்னால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும் அப்படின்னா you can win this competition. ஓகே, எப்போ? நீ நல்லா பிராக்டிஸ் செய்தா மட்டும்தான். அப்போ only if, மட்டும்தான், only if. அடுத்து நீ நல்லா பிராக்டிஸ், அப்ப பிரசன்ட்ல எப்படி எழுதணும்? நீ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ, அடுத்து வெர்ப் எழுதணும். நல்லா பிராக்டிஸ், பிராக்டிஸ் செய்யணும். பிராக்டிஸ். அடுத்து நல்லா, வெல். ஓகே, அப்போ நீ நல்லா பிராக்டிஸ் செய்தா மட்டும்தான், செய்தாதான் உன்னால இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும். You can win this competition only if you practice well. Okay, you can win this competition only if you practice well. Next பாருங்க, நீ அங்க போனா மட்டும்தான் உன்னால அவளை பார்க்க முடியும். நீ அங்க போனா மட்டும்தான் உன்னால அவளை பார்க்க முடியும். இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நீ அங்க போனா மட்டும்தான், அது ஒரு செட். உன்னால் அவளை பார்க்க முடியும் அடுத்த செட். அப்போ உன்னால் அவளை பார்க்க முடியும், அது எப்படி சொல்லலாம்? பாருங்க, உன்னால் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ, உன்னால்னா யூ. அவளை பார்க்க முடியும், முடியும்னா கேன், யூ கேன், உன்னால் முடியும். அடுத்து பார்க்க, எதுக்கு முடியும்? பார்க்க, பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சி. அடுத்து யாரா? அவளை, அவளைனா ஹர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வந்து மாடல் வெர்ப் வந்துனா அதுக்கு அடுத்து வந்து என்னது? வெர்ப். அதுவும் மெயின் வெர்ப் இருக்கும். ஓகே, மெயின் வெர்புக்கு அடுத்து என்னது? ஹர். அடுத்து அவளை, அவனை, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்படி இருக்கும். ஓகே, இதுல வந்து யூ கேன்,
her see அப்படி எழுதக்கூடாது. You can see her. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மட்டும்தான் only if நீ அங்க போனால். அப்ப இது எப்படி எழுதலாம்? நீ ஃபர்ஸ்ட் யூ, அடுத்து அங்க போனால், அடுத்து வரது என்ன? போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அடுத்து அங்க அப்படின்னா the. ஓகே, அப்ப நீ அங்க போனால் மட்டும்தான் உன்னால அவளை பார்க்க முடியும் அப்படின்னா you can see her only if you go there. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவங்கிட்ட பேசினா மட்டும்தான் அவ சந்தோஷமா இருப்பா. நம்ம சொல்லல, அவங்கிட்ட பேசினா மட்டும்தான் அவ சந்தோஷமா இருப்பா அப்படின்னு. அப்ப அது எப்படி சொல்லலாம் பாருங்க, அவங்கிட்ட பேசினால்தான் இல்ல பேசினா மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாள். ஓகே, அப்ப இது அவ சந்தோஷமா இருப்பா, அத ஃபர்ஸ்ட் எழுதுமா. அப்போ இப்படி எழுதலாம், அவள் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she, அடுத்து சந்தோஷமாக இருப்பாள். இல்ல வெர்பு வரல பாருங்க, சந்தோஷமாக ஒருத்தவங்களுடைய நிலையை சொல்றோம். அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல கவலையா இருக்காங்களா, இல்ல நர்வஸா பதட்டமா இருக்காங்களா அப்படின்னு ஒருத்தவங்களோட நிலையை சொல்லும் போது அங்க நம்ம மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். அப்ப பி வெர்ப் ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது இருப்பாள் அப்படின்னு ஃபியூச்சரை மெயின் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? will be. ஓகே, she will be happy, சந்தோஷமாக, அதுக்கு happy. ஓகே, she will be happy அப்படின்னா அவ சந்தோஷமாக இருப்பா. எப்போ? அவங்கிட்ட பேசினா மட்டும்தான். அப்போ அந்த மட்டும்தான் only if. அடுத்து அவள் சப்ஜெக்ட், இது பிரசன்ட் ஃபார்ம்ல தானே எழுதணும். she, அடுத்து அவங்கிட்ட பேசினால், அப்ப பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? talk. அடுத்து என்ன வரணும்? கூட எஸ் வரணும். சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம சப்ஜெக்ட் he, she, it சிங்குலர் நவுன் வரும்போது வெர்பு கூட எஸ் சேர்ப்போம் தானே. அப்ப she talks அவங்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது to him. நம்ம பேசுறோம், யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to யூஸ் பண்ணணும். அப்போ she will be happy only if she talks to him அப்படின்னா அவ அவங்கிட்ட பேசினா மட்டும்தான் அவ சந்தோஷமாக இருப்பா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ என்னிடம் என்ன நடந்ததுன்னு சொன்னா மட்டும்தான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும். ஓகே, நீ என்னிடம் என்ன நடந்ததுன்னு சொன்னா மட்டும்தான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும். அப்ப இது எப்படி சொல்லலாம்? நீ என்னிடம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் மட்டும்தான், சொன்னால்தான் என்னால் உன்னை காப்பாற்ற முடியும். அப்போ இந்த செட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்ல, அப்ப எப்படி எழுதணும்? என்னால், சப்ஜெக்ட் என்ன? என்னால், என்னால்னா ஐ. அடுத்து உன்னை காப்பாற்ற முடியும், அப்ப முடியும்னா கேன். அடுத்து கேன் அடுத்து மெயின் வெர்ப் இல்ல, எது? என்னால் உன்னை காப்பாற்ற, சேவ் பண்ண. ஓகே, சேவ் பண்ண முடியும். அடுத்து யார? உன்னை, உன்னைனா யூ. ஓகே, இந்த கேன் அடுத்து மெயின் வெர்ப், மெயின் வெர்புக்கு அடுத்துதான் ஆப்ஜெக்ட். அப்போ ஐ கேன் சேவ் யூ அப்படின்னா என்னால் உன்னை காப்பாற்ற முடியும். எப்போ? நீ என்னிடம் என்ன நடந்ததுன்னு சொன்னா மட்டும்தான். ஓகே, அது எப்படி எழுதலாம்? only if, மட்டும்தான், only if. அடுத்து பிரசன்ட் ஃபார்ம்ல எழுதணும். எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து என்னிடம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அப்போ சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? tell. டெல்லுக்கு அடுத்து நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இப்போ யார்கிட்ட சொல்றோம் அப்படின்னு, அப்ப யார்கிட்ட சொல்றோம்? என்னிடம், என்னிடம்னா மீ. அடுத்து என்ன நடந்ததுன்னு, அப்ப என்ன நடந்ததுன்னா what happened. ஓகே, நீ என்னிடம் என்ன நடந்ததுன்னு சொன்னா மட்டும்தான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும். I can save you only if you tell me what happened. Okay, next பாருங்க, நீ இந்த வேலையை முடிச்சா மட்டும்தான், நீ இந்த வேலையை முடித்தால் தான் ஓகே நான் உன்னை டிவி பார்க்க விடுவேன். ஓகே, இதை எப்படி சொல்லலாம், இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.